பப்பாயா சாப்பிட்டா மிஸ்கரேஜ் ஆகும்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையா மேம்? ஆமா, அது உண்மைதான். பப்பாயாவை எந்த மாதிரி எடுக்கிறோன்றதுல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரெக்னென்சி டயத்தில் நம்ம ரா எக், அதாவது பச்சை முட்டை எடுத்துக்கிற வேண்டாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கஃபைன் ஐட்டங்கள், அதாவது இந்த மாதிரி டீ காஃபி ஆனது டூ மச்சாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்கரேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி தான் பப்பாளியுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழுத்ததும் இல்லாமல் ரொம்ப காயானதும் இல்லாமல் மீடியமாக இருக்கிறது எடுத்துக்கிடலாம். ஆனால் அதுவுமே ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான். நெக்ஸ்ட்டு ஜங்க் ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரியே உங்களோட பாடி எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறணும். எப்போவும் இந்த இளநீர், தண்ணீர், மோர், ஜூஸஸ் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ராக்ரன்ஸாக இருக்கக்கூடிய சென்ட் பர்ஃப்யூம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த நாசியா, வாமிட்டிங் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூண்டும். அதுக்கடுத்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மீல்ஸ், 3 வேளையான சாப்பாடுகளுமே எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான மோர் நியூட்ரியண்ட்டான ஃபுட்ஸை உங்களோட ரெகுலர் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களோட பேபி அண்ட் மதர் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க.